நாட்டினிலே இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார். இந்த பாவப் பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார்? தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி. ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை நேற்று வரை சூரியனை நெஞ்சில் கற்பனை செய்தேன். அது ஏதோ என்றெண்ணிக்கொண்டே இன்று அந்த சூரியனை ஏழை குடிசையில் கண்டேன். எந்த ஏழிசையை அள்ளி தந்தேன். ராகத்தின் கோயிலில் நாதத்தின் தேவனே வேதத்தை ஓதுவே வேதனை தீரவே. கண்ணீரிலே உப்பு இன்று தித்திக்குதே. கண்டு கொண்டேன் மாற்றங்களை தந்தது நீதானே. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. எப்பொழுது எப்பொழுது உந்தன் முகத்தினை பார்ப்பேன், அதில் எந்த முகத்தினை பார்ப்பேன். என்ன செய்து இந்த கடன் நான் தீர்ப்பேன். பட்ட நன்றி கடன்களை தீர்ப்பேன். எத்தனை ஜன்மங்கள் வந்தாலும் போதாது. சத்தியம் பாட்டிலே சொன்னாலும் தீராது. கண்கள் இல்லை பார்வையுண்டு கண்டு கொண்டே. ஊமை நெஞ்சும் பேசுகின்ற வார்த்தையை கேட்டேனே. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார். இந்த பாவப் பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார்? தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி. ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினில. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்தில? இசையும் என்ற நிகழ்ச்சியோடு நீங்கள் நம்மோடு கைகோர்த்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியிலே காசி திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலை பார்த்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். கலையகத்தில் என்னோட நிகழ்ச்சியை தொடங்க சர்மிளா காத்து கொண்டிருக்காங்க. சர்மி
எவ்வளவுதான் மனசை காயப்படுத்தினாலும் அந்த காயத்துக்கு மருந்து இனிமையான பாடல்களை கேட்பதுதாங்க. அப்படியான பாடல்களை தான் உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இவையும் இசையும் என்ற நிகழ்ச்சியில் பாடல்கள் மட்டுமில்லை, கவிதை துளிகளும் அப்படியே உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் மனதை காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஒரு இதயத்தை மட்டும் என்றுமே நாமால் மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை எனில் அதுதான் உண்மையான அன்பு. ஒரு நேர என்னோட இணையும் இசையும் என்ற இமையும் இசையும் என்று இந்த நிகழ்ச்சியோடு என்னோடு கை கொடுத்திருக்கிறார்கள். அவர் ஒரு கவிதையை எங்கள் இமையும் இசையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு ஒரு கவிதை அனுப்பியிருக்கிறார். உன்னை விரும்பும் போது எனக்கு தெரியவில்லையடி, இப்படி வேதனைகளையும் வலிகளையும் வலிமையாக கொடுத்துவிட்டு போய்விடுவாய் என்று. அப்படியே ஒரு காதல் கவிதை தன் காதலிருந்து விட்டு பிரிந்து வாழும் தனது காதலிக்காக ஒரு சுவையான ஒரு கவிதையை இமயம் இசையும் என்ற நிகழ்ச்சியில் அப்படியே சேர்த்து கொண்டு இருக்காங்க. தொடர்ந்தும் சர்மி அப்படியே நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தோழி, இந்த கவிதையை கட்டாயம் சொல்லிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏராவூர்லேருந்து பயாஸ். நிச்சயமா என்னவளே, உன் இதயத்தில் ஓர் இடம் வேண்டும். ரொம்ப நன்றி சகோதரா. அதே போல் சர்மி இன்னும் ஒரு நேர் எங்களோட கலையகத்தில் இணைந்திருக்காரு. அவர் மட்டக்களப்பிலிருந்து தன்னுடைய வாழ்விலே தான் பட்ட நினைவுகளை சுமந்ததாக ஒரு கவிதையை எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அவரையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே நினைச்சிருக்கிறோம். நினைவு சருகுகள் பாதங்களில் மிதிப்பட்ட போது எழுந்த ஓசைகளின் ஸ்வரங்கள் கவிதையாய் வாழ்க்கை அவதானிக்கப்பட்டதாய் சொன்னாலும் சப்தங்கள் மாறப்பட்டாலும் இசைத்து கொண்டே இருக்கும் நினைவுகளின் தாளம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கவிதையை நிகழ்ச்சியில் இன்று எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. இவருக்கும் நாங்கள் இமையும் இசையும் என்ற நிகழ்ச்சியின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை அப்படியே தெரிவித்துக் கொண்டு, சர்மி, நீங்கள் கவிதை ஏதாவது நேர்களுக்காக சொல்ல விரும்புகிறீங்களா சர்மி? அப்படி பார்த்தீங்கன்னா இடைக்காலத்து பாடல்களும் பழைய பாடல்களும் அப்படி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். பாடல்கள் மட்டுமில்லை, கவிதைகளை அப்படி உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். உன் அழகை காண்பதற்கு வானத்து வெண்மீன்கள் வெளிச்சம் விட்டு எரிகின்றன. அவை பொறாமை தாங்க முடியாமல் விடுவதற்கு முன் தற்கொலை செய்கின்றன. உன் அழகை பற்றி 1000 கவிதை எழுதிவிடுகிறேன். ஆயினும் உன்னை போல அழகான கவிதை இதுவரை பிறக்கவே இல்லை என்று யோசிக்கின்றேன். உன் அழகை காண்பதற்கு வானத்து வெண்மீன்கள் வெளிச்சம் விட்டு எரிகின்றன. அவை பொறாமை தாங்க முடியாமல் விடுவதற்கு முன் தற்கொலை செய்கின்றன. உன் அழகை பற்றி 1000 கவிதை எழுதிவிடுகிறேன். ஆயினும் உன்னை போல அழகான கவிதை இதுவரை பிறக்கவே இல்லை. நீங்கள் இணைந்திருக்கிறீங்க தாமரை எஃப்எத்தினூடாக நீங்கள் இணைந்திருக்கிறீங்க www.tamarayfm.com என்ற இணையத்தினூடாக இமையும் இசையும் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் அப்படியே நிகழ்ச்சியோட எங்களோட 3:30 மணி வரை
எங்களோட நீங்கள் அப்படியே கைகோத்திருக்கலாம். உங்களுக்கு அருமையான காதல் கவிதைகளை, காதல் நினைவுகளை, காதல் சுவடுகளை தாங்கியதாகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக அமைய பெற்றிருக்கின்றது. எனவே நான் ஒரு பாடலை தொடர்ந்து அப்படியே கலையத்தில் எமது நிகழ்ச்சியோடு அப்படியே இணைந்திருக்கேன். யார் யாரோ நான் பார்த்தேன், யாரும் எனக்கில்லை. என் வழியில் நீ வந்தாய், நானும் எனக்கில்லை.